ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லிபதி வந்துட்டோம். கரெக்டாக வந்து நம்ம இதுக்கு பேக் சைடு தான் இருக்குது. அந்த கரெக்டாக வந்து அந்த மலை தான் நம்ம போக போகிறோம். பாருங்கள், அந்த மலையிலேருந்து ஸ்ட்ரைட் ஒரே ஒரு செக் போஸ்ட்னு வரும். அந்த செக் போஸ்ட்டில் வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு என்ன ப்ரைஸு, பார்க்கிங்லாம் உள்ளாங்க எப்படின்னு பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தப்பான டைமில் வந்துட்டேங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த கிளைமேட் வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. நான் இந்த மாதிரி ட்ரிப்பு நான் போனதே இல்லை. போனால் மோஸ்ட்லி வந்து நான் வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகிறது. சரி, இப்போ என்ன நெல்லிபதியில் வந்து தண்ணிலாம் வந்து எப்படி அங்கே எப்படி மேலே அங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நெல்லிபதிக்கு நாங்கள் போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே போகிற இடமே ஃபுல்லாக எனக்கு ரொம்பவே வந்து ஏன்னா ரொம்ப ஹீட் அனலாக பறக்குது. ஏன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று கரெக்டாக இப்போ என்ட்ரன்ஸ் வந்துருச்சுங்க. இந்த செக் போஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு இங்கே எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு சார் இல்லை சார், மேலே டூரிஸ்ட் மாதிரி பார்த்துட்டு வர்றதுக்கு. சரிங்க சார். சரிங்க சார். ஏசி 3142, டிஎன் 66, ஏசி 3142. ஆமாம் சார். வந்துடுவோம் சார், ரிட்டர்ன் வந்துடுவோம். ஆமாம், சரிங்க சார். சரி, ஓகே சார். சரி, தேங்க்யூ சார். ஓகே சார், சரிங்க சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட்டுக்கு வந்து ரேட்டில் ஒன்றும் இல்லைங்க. இந்த டிக்கெட் வந்து கையில் வச்சுருக்கணுங்களாமா. ரிட்டன் வரும்போது வந்து இந்த டிக்கெட் வந்து கொடுக்கணுமாமா. இன்னொரு என்னன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் வந்து ஆரன் சவுண்ட் வந்து ரொம்ப அடிக்கக்கூடாதாமா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டி வந்து பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணுமாமா. ஏன்னா வந்து அவங்க சொல்கிற வந்து நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த மாதிரிலாம் வந்து வண்டியில் போகும்போது ஆரன்லாம் அடித்து யானைகள் வந்து ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக பண்ணிச்சுங்களாமா. ஆனால் வந்து ரொம்ப ஹார்ன் அடிக்கக்கூடாது, ரொம்ப வந்து வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து எக்காரணத்து கொண்டு வந்து தொலைச்சிடக்கூடாதுங்களா. டிக்கெட் வந்து இருக்கணுமாமா. அப்போ இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வரும்போது கண்டிப்பாக வந்து 5 மணிக்குள்ளே கீழே இறங்கிடணுங்களாமா. ஏன்னா வந்து வனவிலங்குகள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நடமாடுங்களாமா. அதனால் வந்து ஈவினிங் வந்து 5 மணிக்குள்ளே இந்த இறங்கினா தான் இந்த சீட்டு வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. சீட்டு வந்து அமௌண்ட்டு கிடையாது, சீட்டு வந்து இந்த ஃப்ரீ தான். டோக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பத்திரமா வச்சுருக்கணுமாமா. ஆனால் இடம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா வந்து மிஸ்ட் இல்லை, கிளைமேட் வந்து ஹீட்டாக தான் இருக்குது. ஏன்னா பைக் ரைடு பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லா ஒர்த்தான பிளேஸ் தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. 9 o'clock இந்த 9:15 ஆயிடுச்சு. 9:15க்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. இனி போக போக வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேம் பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே நம்ம ஒரு டேம் ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த போத்துண்டி டேமு, அதோட வியூ தான் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. நீங்கள் இன்னும் மேலே போனீங்கன்னா இதோட வியூ வந்து பயங்கரமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இடம் வந்து சின்னதாக இருக்கலாம், வந்து உங்களுக்கு இந்த வியூ வந்து நல்லா தெரியுது பாருங்கள். நீங்களே பாருங்கள், அந்த வியூ ஃபுல்லாக மலை தான். கீழே வந்து அந்த தண்ணி தாங்க. இந்த தண்ணி வந்து குடிக்க வந்து பயன்படுத்துகிறாங்க கேரளா மக்கள் அவங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நிறையா வந்து இந்த சிங்கவால் குரங்குகள் நிறைய இருக்குங்களாமா. பிளாக் கலரில் இருக்கும் மங்கி, அது வந்து நிறைய இருக்காமா. அப்புறம் யானைகள் வந்து நடமாட்டம் அதிகமாகவே இருக்காமா. ஏன்னா வந்து வரும்போது வந்து கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஏன்னா 5 மணிக்குள்ளே இறங்கினா ஓகே, 5 மணிக்கு மேலே இறங்கினா வந்து ரொம்பவே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிபதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் ஜீப் சஃபாரி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஜீப் சஃபாரி, அப்புறம் பைக் ரைடு பண்ணுறவங்க வந்து சில இடத்துக்கெல்லாம் வந்து போக முடியாது. அதெல்லாம் வந்து பைக் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு அவங்க ஜீப்பில் வந்து சஃபாரி மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. மக்களே, தண்ணியே இல்லைங்க. தண்ணி சுத்தமாக இல்லை, லைட்டாக ஒழுகுது.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெல்லியபதி வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடாதீங்க. ஏன்னா கிளைமேட் இந்த மாதிரி தான் இருக்குமாம்மா. நீங்கள் நெல்லியபதி சப்போஸ் நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா கரெக்டாக எந்த பிளான் நீங்கள் வர மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அப்படி இல்லைன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து யாருமே சம்மரில் வந்துடாதீங்க. ஏன்னா வந்து அவ்வளவு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது தண்ணி இல்லாதனால. ஆனால் இடம் வந்து கூலிங்காக இருக்குது. ஆனால் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் இல்லைங்க. எல்லா தண்ணி மழை இல்லாதனால வந்து தண்ணி எதுலேயுமே இல்லை. ஆல்ரெடி நான் வந்து 3-4 இடம் பார்த்தேன், தண்ணியே இல்லைங்க அதில் சுத்தமாக. கரெக்டாக டிசம்பர், நவம்பர், அக்டோபரில் வந்துங்க தண்ணி நல்லா இருக்குங்களாமா சொன்னாங்க. அந்த அப்புறம் ஜனவரியில் கூட இருந்துக்கலாமா. இப்போ மழை இல்லாதனால வந்து தண்ணி ரொம்பவே சுத்தமாக இல்லை. பாருங்க, இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இங்கேயே ஒன்று இருக்குதுங்க, ஆனால் தண்ணி இல்லை. இங்கே பாருங்க, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குங்க. இடம் வந்து வேறு லெவலில் இருக்கும், நல்ல க்ரீனிஷாக இருக்குமாமா. தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா போகிற இடமெல்லாம் வந்து வாட்டர் ஃபால்ஸாகவே இருக்குங்களாமா. அவ்வளோ ப்ளேஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குங்களாமாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளான் போட்டிங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அவ்வளோ ப்ளேஸ் வந்து அமேசிங் வியூவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்ட்டாக நான் போடுறேன். ஏன்னா ஃபுல்லாக லென்த்தாக போடவே முடியாதுங்க. ஏன்னா ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதேவே உங்களுக்கு போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.